டெட் எக்ஸாமில் சைக்காலஜி சப்ஜெக்ட் யூனிட் 6 பர்சனாலிட்டி. ஆளுமையை தீர்மானிக்கும் காரணிகள், டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி. ஃபர்ஸ்ட் ஒன் ஹெரிடிட்டி, செகண்ட் என்விரான்மெண்ட், தேர்டு ஃபேமிலி. ஹெரிடிட்டி ஆர் பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், மரபுநிலை அல்லது உயிரியல் காரணிகள். ட்ரைட்ஸ் பாஸ்டு டவுன் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு சில்ட்ரன் த்ரூ ஜீன்ஸ். ஜீன்களின் மூலமாக பெற்றோரிடம் இருக்கக்கூடிய பாரம்பரிய பண்புகள் குழந்தைக்கு கடத்தப்படுகிறது. ட்ரைட்ஸ் அப்படின்றது குணாதிசயங்கள் அல்லது பண்புகள் என்று குறிப்பிடுவோம். ப்ரொவைட் த ரா மெட்டீரியல் ஆஃப் பர்சனாலிட்டி. அதில் வாட் ஆர் த ஹெரிடிட்டி ஃபேக்டர்ஸ்? ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிசிக்கோ, உடல் ரீதியான காரணி. இரண்டாவதாக நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலம். மூன்றாவதாக நாளமில்லா சுரப்பிகள், எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். நம்ம பாடிக்குள்ளார தெர் ஆர் டூ கோஆர்டினேஷன், இரண்டு விதமான ஒருங்கிணைவு இருக்குது. ஒன்று நியூரல் கோஆர்டினேஷன் அப்படின்னு படிச்சிருப்போம், பிரெயின் நியூரல் கோஆர்டினேஷன். அடுத்து கெமிக்கல் கோஆர்டினேஷன், எண்டோக்ரைன் கிளாண்டு. அப்போ நம்ம உடலில் நரம்பிய ஒருங்கிணைவு மற்றும் வேதிய ஒருங்கிணைவு மிக சிறப்பாக செயல்படும் போது நிறைய ஆளுமை, இன்டகிரேட்டட் பர்சனாலிட்டி இருக்கும் என்றும். அதில் ஃபிசிக்கோ ஃபேக்டர்ஸில் பாடி பில்டு, ஒருவருடைய உடல் அமைப்பு. சில பேர் பார்த்திங்கன்னா ஹைட்டாக இருப்பாங்க, சில பேர் வெயிட்டாக இருப்பாங்க. அவங்களுடைய ஃபேஷியல் ஃபியூச்சர்ஸ் இதெல்லாம் வச்சு உடல் ரீதியான பண்பில் ஆளுமை நிர்ணயிக்கிறது என்றும். அதற்கு அடுத்ததாக நர்வஸ் சிஸ்டம், பிரெயின் காம்ப்ளெக்சிட்டி அண்டு ரியாக்டிவிட்டி, இன்ஃப்ளூயன்ஸ் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலி. ஒரு தூண்டலுக்கான எவ்வளோ குயிக்காக பல சிக்கலான தூண்டலுக்கும் விடை கண்டறிதல் என்கின்ற ஒரு ஆளுமை சார்ந்த பண்பு. அடுத்ததாக ஹார்மோன், எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். ஹார்மோன்ஸ் நம்ம என்னன்னு சொல்லணும்னா கெமிக்கல் மெசஞ்சர் அப்படின்னு படிச்சிருப்போம். அப்படின்னா வேதிய தூதுவர்கள் என்று நாம் பார்த்துருப்போம். இதில் எக்ஸாம்பிளாக தைராய்டு, பிட்யூட்ரி. தைராய்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆர்கனாக நம்ம பார்க்குறோம். பாருங்கள், நம்மளுடைய சுவாச குழல் பகுதியில் இரு மருங்கிலையும் ரெண்டு லோபு மாதிரி இல்லை அமைஞ்சிருக்கு, அதுதான் தைராய்டு. தைராய்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பர்சனாலிட்டி கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆளுமை சுரப்பி அப்படின்னு. தைராய்டு செக்ரேட் பண்ணக்கூடிய ஹார்மோனான தைராக்சின். தைராக்சினுடைய ஃபங்க்ஷன் என்னென்னாக்கா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபிசிக்கல் அண்டு மென்டல் டெவலப்மெண்ட், உடல் மற்றும் அறிவு வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா தைராக்சின். அதனால தான் பாருங்கள், இது பெற்றோரிடமிருந்து மரபணுக்கள் மூலம் பெறப்பட்ட பண்புகளை ஹெரிடிட்டி என்றும், அதனுடைய உடலமைப்பு, நரம்பு மண்டலம், நாளமில்லா சுரப்பிகள், ஹார்மோன் செயல்படும் ஒருவரின் உணர்ச்சிகளையும் குணங்களையும் தீர்மானிக்கிறது. எமோஷன்ஸ் அண்டு கேரக்டர். அடுத்ததாக ஆளுமை நிர்ணயிக்கக்கூடிய காரணியாக சுற்றுச்சூழல் காரணி அல்லது சூழல் காரணி அப்படின்னு பார்த்துருப்போம். த என்விரான்மெண்ட் ஆக்ட் அண்ட் ஹெரிடிட்டரி பொட்டென்ஷியல் டு மோல்டு பர்சனாலிட்டி. மரபு நிலை மெருகேற்றுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா சுற்றுச்சூழல். அதில் சோஷியல் என்விரான்மெண்ட் என்றும், அடுத்ததாக கல்ச்சுரல் என்விரான்மெண்ட் அப்படின்னு இரண்டு பிரிவுகளாக நம்ம பிரிச்சுக்கிறோம். சோஷியல் என்விரான்மெண்ட், சமூக சுற்றுச்சூழல் என்பது இன்ட்ராக்ஷன் வித் பேரண்ட்ஸ், சிப்ளிங்ஸ், பியர்ஸ். சமூக உறவு என்பது பெற்றோர்கள், நண்பர்கள். பியர்ஸ்ன்றது ஒப்பார் குழு, அப்படின்னா சேம் ஏஜ் குரூப் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஒப்பார் குழு தான் நம்ம பியர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், பியர் குரூப். அடுத்ததாக கல்ச்சுரல் என்விரான்மெண்ட்டு, சொசைட்டி வேல்யூஸ், ட்ரெடிஷன்ஸ், நார்ம்ஸ். சமூகத்தின் கலாச்சாரம், அதனுடைய பழக்க வழக்கங்கள் ஆகியவை இதில் முக்கிய பங்காற்றுகிறது. சமூக விழுமங்களாக இருந்தாலும் சரி, பாரம்பரிய விதிகளாக இருந்தாலும் சரி, ஒருவருடைய ஆளுமை நிர்ணயிப்பதில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று பார்க்கப்படுது. அடுத்ததாக ஃபேமிலி ஃபேக்டர்ஸ், குடும்ப காரணிகள். தி ஃபேமிலி இஸ் த பிரைமரி ஏஜென்சி ஆஃப் சோஷியலைசேஷன். ஆளுமை வளர்ச்சியினுடைய முதல் களம் எது அப்படின்னாக்கா குடும்பம் என்று பார்க்கப்படுது. சமூகமாக்கம் அதனுடைய முதன்மையான முகவர், பிரைமரி ஏஜென்சி. சமூகமாக்கத்தின் முதன்மையான முகவர் யார் அப்படின்னா குடும்பம்.
இதில் பேரண்டல் இன்ஃப்ளூயன்ஸ், ஸ்டைல் ஆஃப் அப்ரிங்கிங் அப்படின்னு சொல்லு. ஸ்டைல் ஆஃப் அப்ரிங்கிங், பெற்றோரினுடைய வளர்ப்பு முறை பார்க்கப்படும்போது அவங்க வந்து ஆட்டோக்ரிட்டிக்கா ஆர் ஆத்தோரிட்டேரியன் வேர்ஸ் டெமோக்ராட்டிக், சர்வாதிகார போக்கோடு பெற்றோர் நடந்துக்கிறாங்களா அல்லது ஜனநாயக போக்கோடு நடந்துக்கிறாங்களா, அதை பொறுத்து ஒரு குழந்தையினுடைய ஆளுமை முதிர்ச்சி அடைவதற்கு வாய்ப்பாக இருக்குது அப்படின்னும். இங்கே பாருங்கள், பெரும்பாலும் டெமோக்ராட்டிக் பேஸில் ஃபேமிலி படம் போட்டிருக்கோம். இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா டெமோக்ராட்டிக் பேஸில். அடுத்ததாக பர்த் ஆர்டர், இல்லை பர்த் ஆர்டர் வந்து ஆளுமையை நிர்ணயிக்கிறது. அப்படின்னா ஒரு குடும்பத்தில் எத்தனையாவது குழந்தையாக பிறந்திருக்கிறாங்க அதை பொறுத்து. நீங்கள் கூட எடுத்துக்காட்டாக பார்த்துருப்பீங்க, ரவீந்திரநாத் தாகூர் அவருடைய குடும்ப வரிசையில் கடைசியாக பிறந்திருந்ததால் மிகச்சிறந்த ஒரு ஆளுமையோடு இருந்தார் அப்படின்னு ஒரு புரிதல் இருந்திருக்கும். அதுக்கடுத்து இந்த மகாபாரத சரித்திரத்தில் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சகாதேவன் கடைசியாக பிறந்தவன் ஆனால் மிகச்சிறந்த அறிவோடு இருந்தான் அப்படின்னு புராண கதை குறிப்பிடும். இதன் அடிப்படையில் ஃபேமிலி மெம்பர்ஸ், பேரண்டல் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் பர்த் ஆர்டர். அடுத்ததாக சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், உளவியல் காரணி. இன்டர்னல் மென்டல் ப்ராசஸ் தட் டிஃபைன் இன்ட்ராக்ஷன் வித் த வேர்ல்டு. அதில் என்னெல்லாம் அப்படின்னா, ஒருவருடைய மனச்செயலானது உலகத்தோடு எந்தளவு இணைந்து அல்லது செயல்பட்டு காணப்படுகிறது என்பதை பொறுத்து. ஒன்று மோட்டிவ்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட். மோட்டிவ்ஸ் அப்படின்னா ஊக்கிகள் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதுக்கடுத்து இன்ட்ரெஸ்ட், ஆர்வம். வாட் டு டிரைவ் எ பர்சன், ஒருத்தருக்கு வந்து என்ன உந்துதல் வந்து தோன்றுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஊக்கமாக இருக்கலாம் அல்லது ஆர்வம். அதுக்கடுத்ததாக ஆட்டிடியூட், மனப்பான்மை. பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அவுட்லுக், பெரும்பாலும் நேர்மறையான மனப்பான்மை என்பது நிறைய ஆளுமையை உருவாக்குறது, இன்டகிரேட்டட் பர்சனாலிட்டி என்றும். நெகட்டிவ் அவுட்லுக் ஆர் நெகட்டிவ் ஆட்டிடியூட்ஸ், எதிர்மறையான மனப்பான்மைகள் ஆளுமையை வந்து பாதிக்கிறது என்றும். அடுத்ததாக இன்டெலிஜென்ஸ், நுண்ணறிவு. கெப்பாசிட்டி டு லேர்ன் அண்ட் அட்ஜஸ்ட். நுண்ணறிவுனா என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா, கற்றுக்கொள்ளும் திறனும் மற்றும் சூழ்நிலைக்கு ஏற்ற தகவமைப்பையும் நாம் நுண்ணறிவு என்று அழைக்கிறோம். அப்போ நுண்ணறிவு மிகுந்து காணப்படக்கூடிய ஒருவரினுடைய ஆளுமையானது உயர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. அதனால் இந்த ஆளுமையை தீர்மானிக்கக்கூடிய காரணிகளை பொதுவாக பாரம்பரிய காரணிகள், சுற்றுச்சூழல், குடும்பம், உளவியல் அப்படின்னு பல காரணிகளை பார்க்குறோம். இதில் வினாக்கள் வந்து இதுக்கு முன்னாடி டெட் எக்ஸாமில் கூட பார்த்திங்கன்னா அப்படின்னா எண்டோக்ரைன் கிளாண்டில் ஆளுமை ஹார்மோன் எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்படின்னா தைராக்சின் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். தைராக்சின் என்பது ஆளுமை ஹார்மோனாக நம்ம பார்க்குறோம். இப்போ குழந்தைங்க பாருங்களேன், ரொம்ப ஷார்ட்டாக இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இப்போ எக்ஸாம்பிள் 3.5 ஃபீட் தான் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ளார இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கேள்விப்பட்டிருப்போம், தாழ்வு மனப்பான்மை ஏற்படலாம். அதுமாதிரி ஏற்படுறதால அந்த குழந்தையினுடைய ஆளுமை பாதிப்படைகிறது. ரொம்ப ஜாண்டிக்கு ஹைட்டு வெயிட்டுமா இருந்தாலும் கட்டாயம் அந்த குழந்தைய வந்து ஆளுமை பாதிக்கிறது. அப்போ இதை பொறுத்தளவு நம்ம உடலில் ஏற்படக்கூடிய அத்தனை விதமான மாற்றங்களும் சமநிலையில் இருந்தது அப்படின்னா நிறைய ஆளுமையோடு மாணவர்கள் திகழ்வதற்கு வாய்ப்பு அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம்.